ஏஏ அஸ்ட்ராலஜர். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரை நீங்க என்னைக்கு சந்திக்க போறீங்க, அவருடைய டோர் நம்பர் என்ன, அவருடைய பேர் என்ன, அவருடைய இன்சியல் என்ன, அவர் என்ன வேலை பார்த்துங்க, என்ன மாசம் சம்பளம் வாங்குறாருன்னு எங்க ஏஏ அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. முதல் ஷாட் ஃப்ரீ அப்படிங்கிறான். சும்மா விளம்பரத்துக்காக போடுறான். இவங்களும் போய் நான் ஃப்ரீ தானே வந்து ஒரு 3 நாள் கழிச்சு ஏஏ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும். உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, இது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கலாம், உடனே எங்க ஜோசியரை தொடர்பு கொள்ளுங்க, 30 ரூபா சாட்டுன்னு சொல்லி போடுவோம். இப்படியே அவனை உள்ள கூட்டு போய் விட்டுறாங்க, கோத்து விட்டுறாங்க. லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு ஊத்தி கொடுத்த மாதிரி எங்களுக்கு மென்டல் ஆக்கி விட்டுறாங்க. கிளவியை கூட்டு வராங்க, ஒரு 80 வயசு கிளவி கூட்டு வந்து அதுக்கு என்ன நட்சத்திரம் கேட்கறாங்க, புனர்பூசம் சொல்றாங்க. அப்போ ஒரு 18 வயசுக்குள்ள புனர்பூசல 2 பேருக்கு ஒரே மாதிரி பலனா எடுத்துக்கிறதுனால மந்திரவாதியை பத்தி பேசுற போட்டதால சும்மா விளையாட்டுக்கு செய்யும். அப்படி பாக்குறதா இருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு எல்லாம் வெத்தலைக்கு மை போடுறதா கத்துக்கிட்டு இருப்பாங்க. எவனும் டாக்டர் படிக்க மாட்டாங்க. ஸ்ரீ வாழை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்கிறாங்க. ராஜநாடி பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நேரில் அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. சார், கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் பார்க்கறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பொருத்தம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. 8 பொருத்தம் 10 பொருத்தம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும் சார்? கிராமப்புறம்ல எல்லாத்துலயும் தான் பாக்குறாங்க. ஆமாமாங்க. எல்லாமே கம்பல்சரி எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் வரைக்குமே வந்து எல்லாருமே பொருத்தம் பார்க்க தான் செய்யறாங்க. அது எதற்கு அப்படின்னா, இப்போ சாதாரணமா நீங்க வந்து ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க, என்ன செய்வீங்க? வாங்கிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அது இல்ல, அதுக்கு முன்னால வாங்குறதுக்கு முன்னால நிறைய பார்ப்போம் சார். இந்த மாடல் ரிவ்யூ பாப்பீங்க. இந்த பிரைஸ்க்கு வேற ஒன்று வாங்கலாம். இது இந்த செல்போனை வச்சிருக்கவன் எப்படி இருக்கான், அவன் என்ன சொல்லிக்கிறானா, கீழே கழுவி ஊத்திக்கிறானா, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ல இந்த மாடல் யாரெல்லாம் இந்த செல்போன் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறது. அப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அந்த பொருளை நம்ம வச்சிருந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன்னா ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு உதவ போகுது, அந்த டைமே உபத்திரமா மாறிடக்கூடாது இல்லைங்களா அப்படின்ற ஒரு பயம். இந்த ஒரு பொருள் வாங்கணும், ஒரு 5 வருஷமாச்சும் உழைக்கணும். கண்டிப்பா. அந்த நம்ம குடுக்குற காசுக்கு அது ஒர்த்தபிள் தானா, இல்ல அதோட ஏதோ ஒண்ணு நம்ம வந்து அது ஒர்த்துங்கிறத நம்ம இடப்பட முடியாது. இப்ப வந்து சாதாரணமா நீங்க வந்து ஒரு இப்ப லேட்டஸ்டான 100 கார்ல ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹேட்ச் பேக் வாங்கிடலாம். அதே இது நீங்க வந்து கொஞ்சம் நல்ல மாடர்ன் இப்ப லேட்டஸ்டா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இதுல போய் ஹேட்ச் பேக் எடுத்தீங்கன்னா 60-70 லட்சம் ரூபாய்க்கு ஹேட்ச் பேக் இருக்கு. ஆமா, ஓகேங்களா? அப்ப ரெண்டும் அப்போ ஒர்த்தான்றதுலாம் நம்ம பண்ண முடியாது. அது பிராண்டுன்னு ஒண்ணு இருக்குது. அது ஒருவேளை ஒர்த்தான்றது தெரியாம கூட போகலான்ற ஒர்த்துங்க மேட்டர் கிடையாது. ஆனா அதை செஞ்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்க மாட்டோம், பிரச்சனை வந்துருமான்ற ஒரு பயம். எந்த பொருளை வாங்கினாலும் அது இருக்கு. ஒரு 10 வருஷமாச்சும் ஓடணும்ல, 5 வருஷமாச்சும் ஓடணும். ஆனா கல்யாணம் அப்படிங்கறத எங்க போய் கேட்கறது? கல்யாணம் பண்ற பொருளை இந்த பிள்ளை நல்ல பிள்ளையான்னு சொல்லி எவன்ட்டு போய் கேட்கறது இல்லைங்களா? கண்டிப்பா கேட்க முடியாது இல்லைங்களா? அது எப்படி இருக்கு, யூசேஜுக்கு எப்படி இருக்கும்லாம் கேட்க முடியாது இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு பயம் வாழ்க்கை மேல. ஏன்னா இதுதான் வாழ்க்கை. இப்ப சாதாரணமா இப்ப வந்து உங்களுடைய லைஃப்ல எத்தனை போன் யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னா, இப்பயே உங்களுக்கு ஒரு 5-6 போனை கடந்து வந்திருப்பீங்க. கண்டிப்பா. ஆனா அப்படி கல்யாணங்கிறது அப்படி செய்ய முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, அது ஆப்ஷன் நம்மளா வச்சுக்க வேண்டியதான். ஒண்ணு சமூக சொசைட்டிங்கிறது ஒண்ணுதான் சொல்லி இருக்குது. அப்ப அது இருந்தாதான் சேஃப்டியும் கூட, இல்லைன்னா ஒரு நிம்மதியும் கூட. 1-2 போகலாம், போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனா அது நிம்மதி இல்லாத போறோம். நம்ம வந்து ஒண்ணு அமைஞ்சிச்சுன்னா நிம்மதி அப்படிங்கிறப்ப இது சரியாக இருக்குமா நம்மளுக்கு அப்படின்னு ஒரு பயம் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த பயத்தை எங்க போய் போக்குறது? இப்ப நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒரு லட்சுமின்ற உங்களை கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா, லட்சுமி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு பொருத்தமாக இருப்பார்களா அப்படிலாம் கேட்க முடியாது அவங்களால. ஓகேங்களா? ஏன்னா அப்படி வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கேட்க முடியும், இந்த பெண் வந்து சரியாக இருப்பாங்களா அப்படின்னா. ஒரே ஒரு ஆள் ஜோசியர் தான், வேற யாரும் உலகத்துல இல்லை. வேற யார்கிட்ட போய் கேட்கறது? ஒண்ணு சாமிகிட்ட போய் கேட்கணும், குறியாடிட்ட போய் கேட்கணும், பூசாரிட்ட கேட்கணும், இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி தான் கேட்கணும், ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும். தெரிஞ்ச பிள்ளையா இருந்தா, அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, அக்கா பிள்ளை இப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கூடயோ குறவோ கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பிள்ளையை பத்தி நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இப்போ நான் வந்து இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு குடும்பத்துல இருந்து பெண்ணு கட்டி போறேன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு எப்படி பொண்ணு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பொண்ணு மேல ஒரு பயம் இருக்கு. அப்ப இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதது போது இது எப்படி போய் நிக்கணும்னு சொல்லி மக்களுக்கு குழப்பம் இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை எப்படியாச்சும் தீர்த்தாகணும் இல்லையா? எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, நேரா கோயில கூப்பிட்டு போய் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சாமியாடி போடா நான் பாத்துக்கிறேன்டா, போயிட்டு வாடா, கருப்பா இருக்கண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். ஆனா எல்லாரும் இப்படி பண்ண முடியாது. அப்ப எப்படி முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறப்ப ஜோசியருக்கு சில உதவிகளை செய்யுது. அப்ப ஜோசியத்துல என்ன சொல்றாங்கன்னா, கிருக சாஸ்திரம்னு சொல்றாங்க. கிருக சாஸ்திரம்னா குடும்ப சாஸ்திரம். ஜோசிய சாஸ்திரத்துல அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிருக சாஸ்திரம்னு சொல்லிட்டு அவர் இவ்வளவு ஹைட் இருந்தா இப்படி குணம் இருப்பாரு, இவ்வளவு உடம்பு இருக்கும், அவங்க குடும்பத்தினுடைய சூழல் உங்களுக்கு இது மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சுட்டு ஒருத்தருடைய பிஹேவியர் கண்டுபிடிக்கிறது, அவரோட சேர்ந்து வரலாமல் மனப்பொருத்தம், பணப்பொருத்தம், பொருளாதார பொருத்தம்லாம் பார்க்க சொல்றாங்க. ஆனா ஜோசியத்துல அப்படி எதுவும் இல்லை.
இன்னொரு விஷயம், இப்ப இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பையன் இருக்கிறான். கமல்னு ஒரு பையன் இருக்கிறான். கமலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் ஜாதகத்திலே இருக்கும். ஓகே. கல்யாணத்துக்கு கமலுக்கு 3 கல்யாணம்ன்றது ஜாதகத்துல இருக்கு. சரிதான் இல்லைங்களா? அவருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் எப்படி நல்ல பொண்ணா கிடைக்கும்? நல்ல படம் இல்லாதனால தான் ஒரு 2வது போறா, 2வதுலருந்து 3வது போறா. அப்புறம் எப்படி நம்ம புள்ள நல்ல பிள்ளையா கிடைக்கும்? எடுத்தோடனே 17வது கேள்வின்னு கேட்க முடியாது. அப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது, ஒருத்தருக்கு 2 கல்யாணம் ஆகும், இல்லைன்னா 3 கல்யாணம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஜாதகத்துல பொருத்தம் பார்த்து யூஸ் இல்ல. இல்ல. அப்ப நேரா 3வது பிள்ளைய பார்க்கவும் நம்மளால முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுங்க, லாஜிக் புரிஞ்சுங்க. அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒரு பொண்ணு ஜாதகத்தை கூட இன்னொரு விஷயம், இந்த பையன் ஜாதகம் விளங்காத ஜாதகம். வரக்கூடிய பொண்ணு ஜாதகமும் இதுக்கு தகுந்த ஜாதகம் தான் வரும். நீங்க நல்ல ஜாதகம் என்ன செய்ய முடியாது. அப்ப இந்த பையனுக்கு 3வது கல்யாணம்னா, இந்த பையனுக்கு பொண்டாட்டி எப்படி வரும்னா, எப்படி வரும்? டைவோர்ஸ் ஆகக்கூடிய பிள்ளையா தான் வரும். நீங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு பிள்ளைய பார்த்து இது பண்ண முடியாது. ஒண்ணுமே முடியாது. அப்படி பண்றதா எதுக்கு ஒரு 3வது கல்யாணம் ஜாதகம் இருக்கு இல்லைங்களா? அப்ப இது சாத்தியம் இல்லாதது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய இப்ப என்னன்னா, நான் சரியா புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம என்ன முயற்சி செய்றோம்? நல்ல பொருளா வாங்க முயற்சி செய்றோம். உண்மை. ஆனா நல்ல பொருள் கிடைக்காதுன்னு விதி தானே வருது. கொஞ்சம் பொறுத்திருந்து அதுக்காக அது எப்படி பொறுத்து? நல்ல பொருள் கிடைக்காதுன்னு விதி. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதையும் ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. ஆனா இது வந்து ஜாதகம் இருந்தா தானே முடிவுக்கு வருவீங்க. ஆனா ஆதி காலத்துல ஜாதகங்கள் இல்ல. இப்ப உங்களுக்கு ஜாதகம் இருக்கா? இருக்கு சார். உங்க அப்பாவுக்கு இருக்கா? இருக்கு. உங்க தாத்தாவுக்கு இருக்கா? இல்ல, கேள்விதான் சார். தெரியல. ஆமா. ஏன் அப்படி இல்ல அப்படின்னா, உங்க அப்பா ஒரு 3 பேரோட பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு ஜாதகம் எழுதுறது ஈஸி. ஆமா. உங்க தாத்தா 18 பேர் பிறந்திருப்பாங்க. அந்த 18 பேருக்கு அந்த எக்ஸாக்ட் டைம் பார்த்து பண்றலாம். டைம் எழுத முடியாது. டைம் இல்ல அப்ப. எங்க வீட்ல வந்து ஒரே ஒரு இந்த கீ குடுக்குற வாட்ச் மேல தொங்கும். டைங் டைங்ன்னு அடிச்சிட்டு கிடக்கும். அது எங்க தாத்தா மேல ஏறி தான் கீ குடுப்பாரு. ஓ சரி. சரிங்களா? அவரும் என்ன கீ குடுப்பாரு? சிலோன் ரேடியா. சிலோன் ரேடியா டைம் எழுதுவாங்க. அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு இந்த லோக்கல்ல மதுரை இதுல டைம் அந்த டயத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கேத்த மாதிரி திருப்பிக்குவாங்க. அப்புறமா வந்து இந்த 8 மணி நியூஸ் போடுறப்ப 7:58ல இருந்து டிங் டிங் நம்பரா ஓடி அதை வச்சு டைம் வச்சு தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் அது ஓடணும். அப்போ அது 7:59 7:45 ஆகிட்டு இருக்கும். அப்படி வாட்ச்ல தான் நம்ம முன்னோர்கள் பிறந்தது எழுதுனாங்க. நிறைய வீடுகள்ல வாட்ச் இருக்காது. ஆமாங்க. ஒரு குத்து மதிப்பா ஏன்னா ரேடியோவே வந்து லைசென்ஸ் வச்சிருந்தா தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ரேடியோ வாங்குறதுக்கு லைசென்ஸ் வாங்கணும். அப்ப ரேடியோ அப்ப எவனாச்சும் ஒருத்தர் ரேடியோ வச்சிருப்போம், அவன் வீட்டுல போய் தான் கேட்டு வரணும். நிறைய பேர் வீடுகள்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் 3வது வீட்டுல டைம் பார்த்துட்டு வருவோம். டைம் பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு ஓடுவோம். ஒரு டைம் பார்க்கறது அந்த வீட்டுக்கு ஓடி இருக்கோம் நாங்க. ஓகேங்களா? டைம் பார்த்துட்டு வருவோம். ஓடி போய் டைம் பார்த்துட்டு வாங்கணும். டக்கு ஓடி போய் அந்த வீட்டுல டைம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு வருவோம்னா, சின்ன முள்ளு 7 பெரிய முள்ளு 10ன்னு வச்சுட்டு வந்து வேகமா ஓடியாந்து சின்ன முள்ளு 7 பெரிய முள்ளு 10 நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியாருவோம். அப்ப எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப டைம் அப்படிங்கிறது குத்து மதிப்பா சொல்றது. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரெயின் போச்சு, நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சித்தாரன்னு ஒண்ணு ஓடும். இந்த எப்படி ஒளி மொழி மாதிரி சித்தாரா அது பேரு. ஓகேங்களா? ஹிந்தியில பாட்டு ஓடும். ஓகேங்களா? அது ஓடுறப்ப ஒளி மொழியும் போடுறப்ப பையன் பிறந்தான். வெள்ளிக்கிழமை தான் ஒளி மொழியும் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒளி மொழியும் போடுறோம். இந்த மாதிரி ஒளி மொழியும் டிவில வரதுக்கு முன்னாடி என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டம். அப்ப என்னன்னா அது ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் ஜாதகம் எழுதுறதுக்கான பொருளாதாரங்கள் இல்லை. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நிறைய விலை கொடுக்கணும். நிறைய பேர் ஜோசிகாரங்களை கூப்பிட்டு வந்து வீட்டுல தங்க வச்சு எழுதி வாங்குவாங்க. ஓலையில் எழுதி கொடுப்பாரு, ஏன்னா பட்டயத்தில் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பஞ்சாங்கங்கள்லயே கிடைக்காத காலங்கள் இருந்துச்சு. பஞ்சாங்கங்களே மதுரையில போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. யாராச்சும் மதுரைக்கு போனா கொடுத்து அனுப்புவாங்க, காசு கொடுத்து அனுப்புவாங்க, டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. ஊர்ல இருந்து பஸ் போகும், மதுரை பஸ் போகுது இல்லையா? மதுரை பஸ்கார டிரைவர்கிட்ட கொடுத்தோம்னா, கண்டக்டர் கொடுத்து அனுப்பிச்சோம்னா அவர் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அந்த டயத்துல வந்து ஒரு ஜாதகத்தை எழுதுறது கூட கஷ்டம். அப்ப எல்லாருக்கும் ஜாதகங்கள் இல்ல. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பிள்ளை எப்ப பிறந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப உங்களுடைய பேர் வந்து ஒரு ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜி அப்படின்னா இது என்ன, இந்த ராசிலேயே இந்த நட்சத்திரத்திலே பிறந்தா இந்த நம்பர் வைக்கணும்ன்றது ஒரு லாஜிக் இருக்கு இல்லைங்களா? அப்ப நீங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பிறக்கிற அன்னைக்கு தெரியும். ஆமாங்க. நீங்க இப்ப கேட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம கூட போயிடலாம். ஆனா நீங்க பிறக்கிற அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யார்கிட்டயாச்சும் போய் இல்லைன்னா டைரியிலேயே இல்லைன்னா காலண்டர்னாலே பார்த்தோம்னா இன்ன நட்சத்திரத்துல பிறந்தா என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்டா இருக்கு இல்லைங்களா? அந்த பேரை அவங்களுக்கு வச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நட்சத்திரமும் தெரியாது, ராசியும் தெரியாது, லக்னமும் தெரியாது, ஜாதகமும் தெரியாது. அப்போ நீங்க கல்யாண வயசு வரும்போது ஒரு ஜோசியிட்ட போகும்போது எதை வச்சு உங்களுக்கு பொருத்தம் பார்ப்பாரு? அதுக்கு ஒரு கேள்வியே இல்லைங்களே. அங்க பாருங்க, இது எதை வச்சு கேட்கறது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில் தானே பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப பேரை வச்சுக்கிட்டு உங்க நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பாங்க. ஓகே. அப்ப ஜில பேர் வச்சிருந்தா இந்த நட்சத்திரமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2-3 நட்சத்திரங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த நட்சத்திரங்களுக்கு
வரக்கூடிய பெண் நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருந்துமான ஒரு லாஜிக் பார்ப்பாங்க. அப்ப இங்க என்னன்னா, உங்களுக்கு ஜாதகம் இல்லாத காலம், உங்களை பத்தி எதுவுமே தெரியாத காலம், உங்களுடைய நட்சத்திரங்கள் கூட தெரியாத காலத்துல உங்க பெயர்களை வைத்து, அதான் பெயர் பொருத்தம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நட்சத்திரத்தை எடுத்து, குறைந்தபட்ச நட்சத்திரத்தை எடுத்து, அந்த குறைந்தபட்ச நட்சத்திரத்தை வச்சு பாக்குறதுக்கு ஆதி நூல்கள்ல கிடையாது. அப்ப மகாகவி காளிதாசன்ற உத்தர காலாமிர்தம்ன்ற ஒரு நூல்ல தான் கொண்டு வர்றாரு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலதான் சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னால பொருத்தமே கிடையாது. ஓகேங்களா? பூ போட்டு பார்த்து அவங்களும் எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் எல்லாமே அத்தை பொண்ணு மாம பொண்ணு அப்படின்னு அதான் ஊருக்குள்ளே தான் கல்யாணம் ஆகும். இப்பதான் ஊருக்கு வெளியே போனது. ஓகேங்களா? ஊருக்குள்ள, அது சொந்தத்துக்குள்ள, ஊருக்குள்ளங்கிறது அடுத்த ஜெனரேஷன் தான். அங்கே சொந்தத்துக்குள்ள தான் கல்யாணம் ஆகும் இல்லைங்களா? ஒரே வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆமா. அப்படி இருக்கிறப்ப இது தேவைப்படுவது. அப்ப என்னன்னா, மனிதனுக்கு தேவையும் ஆரம்பிக்குது. என்ன தேவை ஆரம்பிக்குது? நம்ம வேற வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்றப்ப பயம் வருது. அந்த டயத்துல இவரும் 100 வருஷத்துக்கு அப்புறமா 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணா நான் நட்சத்திர பொருத்தத்தை ஆரம்பிக்கிறேன். 2 சிங்க் ஆகி நட்சத்திர பொருத்தம் தான் சரியானதுன்ற அளவுக்கு இப்ப மக்கள் வந்துட்டாங்க. ஓகே. நட்சத்திர பொருத்தத்தினால 5 பைசா யூஸ் கிடையாது. ஓகே சார். ஓகேங்களா? நட்சத்திர பொருத்தத்தினால இப்ப ஒரு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சித்திர நட்சத்திரத்துல பிறந்தக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சதயத்துல பிறந்திருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களும் ஒன்னே இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்ப புனர்பூசம், பூசம், ஆயில்யம், எந்த நட்சத்திரத்தை பிறந்த பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் சதயம்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சதயம்னா 2 பேரும் என்ன ஆக போறது இல்ல, ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் இப்படி ஒரே நட்சத்திரம் ஒரே மாதிரி அடிப்படையில் நீங்க ஜாதகம் பார்ப்பீங்க. இப்ப நான் ஒரு கிளவியை கூட்டு வராங்க, ஒரு 80 வயசு கிளவி கூட்டு வந்து அந்த பிள்ளைக்கு அதுக்கு என்ன நட்சத்திரம் கேட்கறாங்க, புனர்பூசம் சொல்றாங்க. அப்ப ஒரு 18 வயசு பிள்ளை புனர்பூசல 2 பேருக்கு ஒரே மாதிரி பலனா எடுத்துக்கிறது நானு இல்லை இல்லைங்களா? அப்ப இவங்க என்னன்னா குறைந்தபட்சம்னு சொல்றாங்க, கிடைச்ச வரைக்கும் செக் பண்றது அப்படின்ற மாதிரி தான் அந்த நட்சத்திரத்தை வச்சு செக் பண்றாங்களே தவிர இதை வச்சு 5 பைசா யூஸ் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் வச்சு பார்த்தானே கல்யாணம் பண்றாங்க. எத்தனை ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை பேர் செத்து போறாங்க, எப்படி சாகுறான்? இவ்வளவு பொருத்தங்கள் பார்த்து செய்யறாங்க. இன்னும் ஃபேமிலி கோர்ட் 2 பில்டிங் கட்டிட்டு இருக்கான் இடம்பத்துலயும். அதிகமாயிட்டே தான் இருக்கு. நீங்க வேணா ஹை கோர்ட்டு போங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த ஃபேமிலி கோர்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் போலீஸா கசகசன்னு இருப்பாங்க, கூட்டமா இருக்கும், வெறும் லேடிஸா இருப்பாங்க. ஓகேங்களா? வெளியே போய் உட்காந்துருக்கணும் நம்ம. ஓகேங்களா? இடம் இருக்காது. பக்கத்து கோர்ட் வரைக்கும் உள்ள வந்து நிற்பாங்க. அப்படின்றப்ப அவ்வளவு ரஸ்ஸா இருந்ததுக்கு காரணம் பொருத்தமா தானே செஞ்சீங்க. அப்ப கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்துஸ் சொல்லி எல்லா மதம் சார்ந்து மதத்தையும் கடந்து இவங்க பொருத்தம் பாக்குறாங்க. வாழ்க்கை மேல ஒரு பயம். ஓகேங்களா? அப்ப இது எப்படி சார் சரி பண்றது அப்படின்னா, சரி செய்ய முடியாது, விதிதானே நடக்குது. அப்ப எதுக்கு ஜாதகம் பாக்குறேன்னா பாக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நீங்க சொல்லும் போது பார்த்தா ஜாதகமே பொய்ன்ற ஒரு பொய்ன்னு சொல்லலைங்க. நான் சொல்றது பொய்ன்னு சொல்ல, ஜாதகம் இயங்குது, நம்ம அதை தாண்டி ஓட ட்ரை பண்றோம். இப்ப இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க, துப்பாக்கியை விட வேமா சுட்ட மொரட்டு சிங்கம்ன்ற மாதிரி நம்ம விதிக்கெல்லாம் முன்னால ஓட ட்ரை பண்றோம். அது சாத்தியம் இல்ல. நம்மள விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காது இல்லைங்களா? அது முன்னால நம்மளால ஓட முடியாது. வேணா நம்ம என்ன வேணா சொல்லலாம், நம்மள விரட்டிட்டு வருது அதனால முன்னால ஓடுறேன்னு வேணா சொல்லாமே தவிர அதுக்கு முன்னால ஓட முடியாது அவங்களால. அப்ப விதி என்பது சரியானது. அப்ப விதியை நம்ம என்ன செய்யறோம்னா ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்றோம். அதான் நட்சத்திர பொருத்தம். அப்ப விதின்றது ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றது ஒண்ணு இருக்கு. அப்ப என் ஜாதகத்தில் 2 திருமண விதி இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். என் ஜாதகத்தில் ஒரு திருமண விதி இருந்தால் அது அன்னைக்கே நின்றோம். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்கன்னா? அப்ப நட்சத்திர பொருத்தம் என்பது ஜாதகம் இல்லாத காலத்தில் பார்ப்பது. இப்ப ஜாதகம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா டைம் இருக்கு. அப்ப அதை வச்சுட்டு நீங்க பார்க்க வேண்டியதானே. அதை பார்த்துட்டு ஒருவேளை நீங்க அதை சரியாவும் பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை தான் எனக்கு ஒரு அம்மா கேட்டுச்சு, எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு என் பையனுக்கு எந்த பொண்ணு வரும், அந்த பொண்ணோட பேரு, அவங்க அப்பா அம்மா பேரு, அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு வேணும்னு கேக்குது. ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துறாங்க. இல்ல எனக்கு அவ்வளவு ஜோசியம் தெரியாதுமான்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு எதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பொம்பளைக்கு தள்ளிக்கணும்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு தெரியாது, நீ வேற ஜோசியரை பாருங்க. ஒரு சொல்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்க. இப்ப லேட்டஸ்டா இந்த வெப்சைட்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆன்லைன்ல நிறைய வெப்சைட் இப்ப வந்துருச்சு. ஏஐ அஸ்ட்ராலஜர் அப்படி இப்படின்னு வந்துச்சு. அவங்க மார்க்கெட்டிங் பண்றதே மக்களை கவர்றதுக்காக, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரை நீங்க என்னைக்கு சந்திக்க போறீங்க, அவருடைய டோர் நம்பர் என்ன, அவருடைய பேர் என்ன, அவருடைய இன்சியல் என்ன, அவர் என்ன வேலை பார்த்துருந்தா, என்ன மாசம் சம்பளம் வாங்குறாருன்னு எங்க ஏஐ அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. முதல் ஷாட் ஃப்ரீ அப்படிங்கிறான். எஸ், இவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்ராக்ஷனுக்கு அது சும்மா விளம்பரத்துக்காக போடுறான். இவங்களும் போய் 40 ஃப்ரீ தானே, போன உடனே ஃப்ரீக்கு போன சும்மா எதையாச்சும் உடனே விட்டுருவாங்க. அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு ஏஏ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும், உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, இது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கலாம், உடனே எங்க ஜோசியரை தொடர்பு கொள்ளுங்க, 30 ரூபா சாட்டுன்னு சொல்லி போடுவான். இப்படியே அவனை உள்ள கூட்டு போய் விட்டுருவாங்க, கோத்து விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா சரக்கு ஊத்தி கொடுத்த மாதிரி இவங்க மென்டல் ஆகி விட்டுருவாங்க. இது என்னன்னா, இதெல்லாம் வீடியோல பாக்குறாங்க, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ வந்துட்டு இருக்கப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, தொடர்ந்து பாக்குறேன், உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு ஜோசிட்டு கேட்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படி முடியறதா இருந்தா என்ன நினைச்சிட்டு செய்யற? அப்ப என்னன்னா, அட்ரஸ் கொடுத்துருங்க,
பிறக்கிறப்ப அட்ரஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க போல இருக்குது. பிறக்கிறப்ப அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த பிள்ளை எந்த ஹாஸ்பிட்டல் பிறகுன்னு சொல்லி இப்ப பிறக்கிறப்ப கொண்டு போய் ஜட்டிட்டுல வாங்கிட்டு போடுவாங்க போல இருக்குது இல்லைங்களா? அப்படிதான் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப இவனுக்கு இவன் தான் என்பது எழுதப்பட்ட விதி. ஆனால் அதனால கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா. அப்ப இவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்லலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அனுமானித்தல் அப்படின்றது. இப்போ உங்களுடைய லைஃப் நான் அனுமானிக்கலாம். அப்ப நீங்க இந்த மாதிரி சிக்கல் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா உங்க வீட்டுல எந்த பக்கம் பெட்ரூம் இருக்குது, எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்கன்றதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். நான் வெத்தலை மை போட்டா பாக்குறேன். வெத்தலை மை போட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். அதுவும் முடியாது. சும்மா படத்துக்கு எம்ஜிஆர் படத்துக்கு போட்டது இல்லைன்னா பழைய இந்த படத்துல பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல மந்திரவாதியை பத்தி பேசுறப்ப போட்டது. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சரிங்களா? அப்பெல்லாம் பார்க்க அப்படி பாக்குறதா இருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு எல்லாம் வெத்தலைக்கு மை போடுறதா கத்துக்கிட்டு இருப்பாங்க. எவனும் டாக்டர் படிக்க மாட்டாங்க இல்லைங்களா? வெத்தலையில் மை போடுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோர்ஸே ஓடி இருக்காங்க. ஏற கட்டிட்டாங்க இல்லைங்களா? அப்ப என்னன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப என்ன சாத்தியம்? அப்ப எதுக்கு ஜோசியம் பாக்குறேன்னா அந்த அளவுக்கு முடியாதுங்க. நம்ம வந்து மினிமமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இதுவே பெருசு எனக்கு கேட்டா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறது இது. அப்ப இவனுக்கு 2 திருமணம் ஆகும், இவனுக்கு திருமண வாழ்க்கை குழப்பிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைக்கலாம். என்ன அமைக்கலாம்? 2 விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு 2 திருமணம் ஆகும் இருக்கு. அப்ப அவனுக்கு கண்டிப்பாக 2 திருமணம் ஆகத்தான் செய்யும். ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் ஒரு சைட்ல அஃபேர் வரலாம், அதுவும் 2வது திருமணம் கணக்கா எடுத்துக்கலாம். அப்போ ஒருவேளை வந்துட்டா அது திருமணம் ஆகாம போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஒருத்தர் தவறிடுவான் அல்லது இவனுக்கு 2 கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு. அப்ப என்னன்னா ஏ ஆர் பி இந்த 2 இது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவருக்கு ஏ நடந்திருக்கு, இவருக்கு பி நடந்திருக்கு இதே கண்டிஷன்ல. அப்ப இவருக்கு என்ன நடக்கலாம்? அந்த 2ல ஏதாச்சும் ஒன்று நடக்கலாம் நான் சொல்லலாம். சரிங்களா? அதே என்னால என்ன செய்ய முடியாது, இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்றோம். அப்ப இன்னும் நெருக்கி போறதா இருந்தா அவங்க ஒய்ஃப் ஜாதத்தை பார்க்கலாம், அவங்க பிள்ளை ஜாதத்தை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி போலாமே தவிர இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லி உங்களை சொல்றாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் சொல்றது வந்து உங்களுடைய நியரஸ்ட் அனுமானத்துக்கு வரேன். அதுக்கு மேல என்னால அப்படி என்ன செய்ய முடியாதுங்க, சொல்ல முடியாது. அப்ப வந்து நான் சொல்றது இப்ப நீங்க சொல்ற இப்ப இந்த பொருத்தங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளூ சட்டைக்கு போட்டிருக்கவனையும் கலர் கலரா சட்டை போட்டிருக்கவனையும் சேர்த்து விட்டோம்னா 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க சொல்ற மாதிரி தான். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல இல்லைங்களா? இது வந்து நம்மளா ஒரு இது போடுறதுதான். இது வந்து சாத்தியம் இல்லாதது, இது வந்து லாஜிக் இல்லாது. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயத்தை போக்குது, இது உதவுது. எத்தனை அப்படி இதுவும் இல்லாம வருது மனசுக்கு. எல்லாம் சைக்கோ ஆயிருவாங்கல்ல. ஒரு பிள்ளை கல்யாணம் பண்றதா இல்லையா அப்பா அம்மா, ஏன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா, கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகாம போயிருமா, இவன் புள்ள வைப்பானா, இவனுக்கு வேலை கிடைக்குமா, இவன் தரித்திரியம் பிடிச்சி ஓடி போயிருவானா, இல்லைன்னா இவன் ஏதாச்சும் எதிர்த்து வீட்டு பிள்ளை கூட்டு ஓடி போயிருவானா, 1000 குழப்பத்துல இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இன்னைக்கு கூட ஒரு அம்மா போன் போடுது, பையனுக்கு 37 வயசு ஆயிடுச்சு சார், இவன் கல்யாணம் பண்ணுவானா, இவனுக்கு புள்ள பிறக்குமா, இவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குதா, அவன்கிட்ட கேட்கவும் சங்கடமா இருக்கு. அவங்களோட குழப்பம் பாத்தீங்களா? 37 வயசுல 37 வயசு. ஏன்னா அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்து அது வெளியே சொல்ல மாட்டாம அப்படியே தள்ளிட்டு போறானா, இல்லைன்னா ஏதாச்சும் கூப்பிட்டு ஓட்டுனா கூட பிரச்சனை இல்லை, நாங்க அமைதியா வச்சிருப்போம், கண்டுக்காம ஃபர்ஸ்ட் சத்தம் போடும், அப்புறம் நாங்க அமைதியா வச்சிருப்போம், அதுவும் செய்ய மாட்டான், வீட்டிலேயே உட்காந்துருக்கான் அப்படின்ற பயம் வருது இல்லைங்களா? அப்ப இந்த பயங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும், இதுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி எதையாச்சும் ஒரு தன்னம்பிக்கையோட நடத்தி கொண்டு போறதுக்கு இந்த நட்சத்திர பொருத்தங்கள் உதவுகிறதே தவிர இதை வச்சு செஞ்சதுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்ப ஜோசியம் அதேதான். இப்ப நான் ஜோசியத்துல நீங்க வந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் சொல்லல நான் சொல்லுவேன், இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் ஆகும்னு சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன பண்ணிட முடியும், அப்பயும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா விதி அவ்வளவுதான். இப்ப எந்த இடத்துல உதவும் அப்படின்னா, அந்த 2வது கல்யாணத்துல சிக்கல், ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல சிக்கல் வந்து என்ன முடிவெடுக்க தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்களே, அன்னைக்கு என்னுடைய பலன்கள் உதவும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் ஒருத்தன் சொன்னான்ல, அப்ப இது டிவோர்ஸ் தான் ஆகும்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறதுக்கு உதவுமே தவிர வேற எதுக்கு உதவாது. அப்ப என்னன்னா ஜாதகம் இந்த கொஞ்சம் உதவும், பொருத்தம் சுத்தமாவே உதவாது. ஆனா பொருத்தம் எந்த அளவுல உதவுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. அப்ப இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பொருந்தும், கொஞ்சம் பயப்படாம பண்ணலாம். ஒருவேளை இதுவும் நான் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இதுவும் இல்ல, நட்சத்திர பொருத்தமும் இல்ல, எதுவுமே இல்லைன்றப்ப நீங்க எப்படித்தான் முடிவெடுப்பீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. வாழ்க்கை ரொம்ப குழப்பமாயிரும், வாழவே முடியாது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த 100 வருடங்களுக்கு முன்னால இந்த கேள்வியே இல்லைங்க. நான் சொல்றது 100-150 வருஷத்துக்கு முன்னால கேள்வியே இல்ல. உள்ளூர்ல விலை போகாத மாட்டு தான் வெளியூருக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது சொல்லுவாங்க, உள்ளூர்ல விலை போகாத மாடு வெளியூருக்கு போக, அது வெளியூர்ல சொந்தக்காரன் பிள்ளைக்கு தான் போகும். அப்ப பாக்குறப்ப திருவிழால போறப்ப எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா? இவனுக்கு 13-12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாருக்குமே 13-12 வயசுல கல்யாணம். அப்ப அவங்க அந்த வயசுக்கு அந்த சிந்தனைக்கு வர்றதுக்கு முன்னாலே அவனுக்கு ஒரு கப்பல் கையில இருக்குது, அவனுக்கு அந்த குழப்பமே இல்லை இல்லைங்களா? இப்ப அப்படி இல்லை இல்லையா? இவன் பாவம் ஏங்கி தவிச்சு எல்லாம் வயசாயினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வாழ்க்கையின் விரக்திக்கு போய் எட்ஜில போய் தற்கொலை பண்ணான்னு குதிக்க போறப்ப டப்புல கையை கொடுத்துடுறாங்க இல்லைங்களா? இப்படித்தான் வாழ வேண்டிய. அப்ப இந்த இடத்துல குழப்பங்கள் அதிகமா இருக்குது. அந்த 11 வயசு 12 வயசுல கல்யாணம் பண்றப்ப அவங்களுக்கு அந்த சிக்கல்கள் இல்ல.
இன்னொரு விஷயம், நிறைய பிள்ளைகளும் நிறைய பசங்களும் இருந்தாங்க. இவன் பாட்டுக்கு எதை வேணாலும் ஆமாங்க. கரெக்ட் பண்ணிட்டு போலாம். 10 பசங்க இருப்பாங்க, 3 பொண்ணுங்க இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு 1 ஆமா. அப்படின்றப்ப அது இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கு. இன்னொரு விஷயம், அப்ப நம்பிக்கைகள் இருந்துச்சு. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை. அப்ப இந்த பையன் பிறக்கிறப்ப இவனுக்குன்ற இந்த பிள்ளை இவனுக்கு, இல்லைன்னா இந்த பையன் அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகள்ல பிறந்துடும். இப்ப அப்படி யாருக்கு நீங்க பண்ணுவீங்க? இல்ல. ஒரு 1000த்துல ஒரு பிள்ளைக்கு தான் அப்படி முடிவு எடுக்கிறீங்க. அதுவும் என்ன இது இன்னைக்கு என்ன சண்டையாகும் என்னன்னு தெரியாது. ஆனா ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் பிறக்கிறப்ப, இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு படத்துல, எனக்கு முன்னால் நீ பிறந்ததே, நான் பிறக்கிறப்ப உன் கையில் எந்திரத்தானான்னு சொல்லிட்டு, உன்னோடு வாழாத வாழ்க்கை அந்த பாட்டுல வருங்களா? அப்ப நான் பிறக்கிற எனக்கு முன்னாடி நீ பிறந்தது காரணமே நான் பிறக்கிறப்ப என்ன நீ கையில வாங்கணும் தானான்ற மாதிரி ஒரு பாட்டு இல்லையா? அது மாதிரி தான் எல்லாரும் பிறந்தாங்க ஒரு காலத்துல. இப்ப அப்படி எவனும் இல்ல. அதனால பொருத்தங்கள் அவசியமாகிறது, தேவை இருக்கிறது, பயத்தை போக்குவதற்கு. எனவே பயத்தை போக்குவதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் பொருத்தம் பார்த்துட்டதுனால மட்டும் வாழ்க்கை சரியாயிரும்னு தப்பு கணக்கு போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்ப என்னன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்து, ஒருவேளை இந்த பையனுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா, பொருத்தம் பார்த்தோம் சார். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நான் பார்த்தோன்னே சொல்றேன், குடும்ப வாழ்க்கை சரியில்லை, எதுவும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சான்னு சொல்றேன். சார் ஆமா சார், ஆனா நாங்க நல்லா தான் சார் சாப்பாடு போட்டோங்கிறாங்க. கல்யாணத்துல நல்லா சாப்பாடு போட்டாங்களா? ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஜோசிக்காரன் சொல்லிக்கிறான், வரவங்களை எல்லாம் திருப்தி பண்ணி அனுப்பிச்சிருமா, உன் பையனுக்கு ஒன்னாகலான்னு சொல்லிக்கிறான். அதை என்கிட்ட சொல்லுது, நல்லா தான் சார் சாப்பாடு போட்டோம், எல்லாரும் சந்தோஷமா போனாங்க, கையில எல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சோம் சார் அப்படிங்கிறது. நல்லா சாப்பிடுன்றதுக்காக. அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைகள் உதவாது. கண்டிப்பா. அப்ப ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்து தீரும். அதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனா இருக்கலாம். அதை நீங்க என்ன செய்யலாம்னா, பேசி சமாளிக்கலாம். அப்ப இந்த பையனுக்கு கல்யாணத்துல பிரிவு வரும்னா 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருந்து சேரலாம். ஒரு சில நேரத்துல இந்த பையனுக்கு அஃபேர் தான் சரியாகும்னா கண்டிப்பா அஃபேர் தான் சரியாகும். இதெல்லாம் சூழல்கள் நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கலாம். அப்ப அவன் மேல குறை சொல்லிதான் ஆகணும். அப்ப அஃபேர்ல போனாலும் தப்பு தானே. இதெல்லாம் விதி போக வைக்குது இல்ல. அப்ப எல்லாமே விதிப்படின்றப்ப சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வயசாகுதுல நம்மளுக்கு. அப்ப புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. வயசாக என்ன ஆகுதுன்னா, இல்ல நம்மளுடைய கண்ட்ரோல்ல எதுவும் இல்ல. அப்ப என்னன்னா, மலையில இருந்து குதிக்கிறப்ப ஜாலியா இருக்குது, குதிச்சு பாதி போகும்போது நம்ம கண்ட்ரோல் எதுவும் இல்லை, அதுவாத்த இழுத்துட்டு போகுதுன்றது புரிய ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. அப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்க வேண்டியதானே தவிர, பொருத்தங்கள் என்பது பயத்தை போக்குவதற்கு உதவும். இன்னும் கொஞ்சம் அதிகமான பயத்தை போக்குவதற்கு ஜாதகம் உதவும். ஆனா 2யுமே பார்த்ததுனால மட்டும் உங்க வாழ்க்கை மாறாது. கண்டிப்பா அப்படின்றது புரிஞ்சு. ஓகே சார், அருமையான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.